என்ன சொல்றது ஃபயர் படம். இது வந்து என்னமோ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரிஜினல் இன்சிடென்ட்டை வச்சு பண்ணாங்க, நம்ம பொள்ளாச்சி மேட்டரை வச்சு பண்ணுற மாதிரி இருக்குது படம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அவேர்னஸாக இருக்குங்கிறத வந்து இந்த படம் தெளிவுபடுத்திருக்காங்க. படத்தில் வந்து கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் வந்து கிளாமராக இருக்குது, அதில் வந்து ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஒரு தடவை பார்க்கலாம். கொஞ்சம் டீட்டெயில் பண்ணியிருக்காங்க, அப்படிலாம் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு கண்டென்ட்டை வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டுட். நீங்கள் 18+ தான் போகிறீங்க, அண்டர்ஸ்டுட்லேயே போயிருக்கலாம். அது இல்லாமல் ஓரளவு சுமாராக காமிச்சிருக்காங்க. செம்மையாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நிறைய சான்ஸ் வரும்னு நினைக்கிறேன் இந்த படத்தை வச்சுட்டு. கிளைமேக்ஸ் ஓகே, ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு சின்ன ட்விஸ்ட்டுக்கு பண்ணியிருக்காங்க. ஓரளவு ப்ரெடிக்டபிளாக இருந்தாலும் ஓரளவு நல்லா பண்ணியிருக்காப்ல டேரக்டர். நல்லா பண்ணியிருக்காங்க. பாலாஜி உண்மையில நல்லா பண்ணியிருக்காப்ல. அவருக்கு அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரோலை பண்ணியிருக்காப்ல தான். ஓகே, ஓரளவு நல்லா பண்ணியிருக்காங்க. சாக்ஷி நல்லா பண்ணியிருக்காங்க, ரக்ஷிதா எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க, சாந்தினி எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப் உண்மையிலே நல்லா இருக்குது. அதே டெம்ப்ல அப்படியே கொண்டு போயிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். செகண்ட் ஹாஃப்ல கிளாமர் அது இதுன்னு சொல்லிட்டு உள்ளே போனதுனால கொஞ்சம் முகசுலிக்கிற மாதிரி தான் இருக்கு. பெண்கள் பாதுகாப்பு நம்ம எப்படி வளர்க்கணும் அப்படின்றது சார். இப்ப வரைக்கும் இப்ப நீங்க எதுவுமே பண்ணல, ஆனா இந்த கிரைம்ஸ் அகைன்ஸ்ட் லேடிஸ் ஒன்னும் குறையவே இல்லையே சார். சார் நீங்க காமிக்காது இல்ல, இது காமிக்காதனால ஏறாமையுள்ள இல்ல சார், அப்படி கிடையாது சார். தட்ஸ் நாட் ட்ரூ சார், தட்ஸ் நாட் ட்ரூ. அப்படி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட படம் வந்தது வித் லாட் ஆஃப் ஸ்லீசி கண்டென்ட். இப்போ நீங்க ஸ்லீவ்ஸ் வச்சு தான் பேட் காமிக்கணும். இதை வச்சு அவங்க நார்மல் லவ் ஸ்டோரி பண்ணிருக்கலாம், அவங்க இதை வச்சு பேடுன்னு தான் காமிச்சிருக்காங்க. அதை க்ளோரிஃபை பண்ணி காமிக்கலாம். ஆனா ஐ நோ லாட் ஆஃப் மூவிஸ் that glorify violence, bad language and all that. So I will not agree with that. It is a good movie. Except I will not recommend it for children for obvious reasons, but others it's a good movie, sir. Good movie na bad movie. So sorry sir, I cannot tell what you want. I cannot tell you what you want. I'm so sorry. I cannot tell you what you want. நான் மூவி வந்தாலே ஒரு பெண்கள் சொல்லி தான் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு மூவில இப்போ இந்த மூவி வந்து வெளிப்படையா காட்டுற மாதிரி இருக்கு. ஒரு ஃபேமிலி படம் கிடையாது. நான் ஃபேமிலி படம் நினைச்சேன் ஆக்சுவலா, ஆனா ஃபேமிலி படம் இல்ல. ஆனா அவருடைய ஆமா கண்டிப்பா ஏன்னா நான் கிட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் ஹஸ்பண்ட் சொன்னா இல்ல நாட் அலௌட் அப்படின்னாங்க. ஸோ ஃபேமிலி படம் இல்லை. படம் வந்து ஓகே தானா, ஓகே ரீசன்ட் வாட்ச் தான். பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு உள்ள வர மாதிரிலாம் எதுவும் ஓகேவா தான் இருந்துச்சு. ஃபயர் மாதிரி நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்க்கணும் தான். கடைசியாக சொன்ன கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படம் அடல்ட்டுன்னு சொல்கிறாங்க, ஆனால் அடல்ட் கண்டென்ட் இருந்தாலுமே அது தேவையான கண்டென்ட் தான். தேவையில்லாமல் படத்துக்கு வைக்கல. அப்படியெல்லாம் இல்ல. ஆக்சுவலா நாங்க தப்பு இல்ல. இல்ல அவங்க கிளாமரா காமிச்சு காசெல்லாம் வாங்கல. ஆக்சுவலா நம்ம வீட்டு பொண்ணும் இந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாகிடும்ன்றத மனசுல சீரியஸா வலியுறுத்துறாங்க. இந்த பாருங்க, ரூம்ல கூட்டு போய் கதவை சாத்திட்டா அவனுக்கு பாதிக்கப்படாது, இதே மாதிரியே காமிச்சாதான் அவனுக்கு பாதிப்பான். சரியா? எல்லா படத்துலயுமே காலை தூக்குறதோட மாற காட்டுறதோட நிறுத்திக்கிறாங்க. இந்த அளவுக்கு தூக்கி காட்டினாதான் அவனுக்கு வந்து மனசளவுல பாதிக்கும். உண்மையிலே நம்ம வீட்டு பொண்ணு அப்படி ஆயிடக்கூடாதுன்ற பாதுகாப்பை இன்னும் சிவியரா கொடுப்பாங்க. இப்போ கொஞ்சமா இருக்கு, அது இன்னும் இப்போ 50% இருக்குன்னா இந்த படத்தை பார்த்தா 100% ஆகும். அவ்வளவுதான். ஒரு விஷயத்த பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் கொண்டு போய் சேர்க்க முடியும். கண்டிப்பாக வந்து இதில் பல பேரோட உழைப்பு இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. அதனால் பாசிட்டிவாகவே கொண்டு போய் சேருங்க. எல்லாருமே பார்க்கலாம் அந்த படத்தை. புரிதல் கொண்ட குழந்தைகள் கண்டிப்பாக பார்க்கலாம். அதாவது இதை பார்த்தா இது தப்பு சரி அப்படின்னு பிரித்து பார்க்கக்கூடிய வயதில் இருக்கிற குழந்தைகள் கண்டிப்பாக பார்க்கலாம். டைரக்டர் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. நானும் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன், பட் அது எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையாக இருக்குது. ஒரு சின்ன ரோல் அப்படின்னு பண்ணாலுமே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆபாசம் அப்படிங்கிறது பார்க்குறதுல தான் இருக்குது. கதையோ தனியாக பார்த்தா அது ஆபாசமாக தெரியும். கதையோட ஒன்றி பார்க்கும்போது அது கதைக்கு தேவைப்பட்டதாக தான் இருக்குது. எஸ் பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமோன்னு ஒரு சின்ன ஒரு இல்லை. இது ஒரு கதைங்கிறது வந்து ஒரு டைரக்டரோட குழந்தை. அந்த குழந்தைய வந்து இப்படி இருந்திருக்கலாமோ அப்படி இருந்திருக்கலாமோ, அவர் மூக்கு இப்படி இருக்குமோ கண்ணு எப்படி இருக்குமோ நாங்கள் ஒப்பீனியன் சொல்ல முடியாது. ஸோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இது சூப்பராக பண்ணியிருக்காரு. மக்கள் அவங்களுக்கு தேவையான கருத்தை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். அது அந்த வட்டிக்கு வாங்கின அந்த இதில் வந்து நான் தான் பண்ணேன் ஆக்சுவலாக.
இதெல்லாம் வந்து ஏன் அப்படி காமிக்கிறாங்க? ஒரு பொண்ணை வந்து கை எடுத்தா எட்ஜ் டு எண்ட் வரைக்கும் இப்படி காமிச்சனால படம் எடுக்கணும். விஷயத்தை சொல்றதுக்கு சொல்ல நீங்களே கூச்சப்படுறீங்க, அப்படியே சப்போர்ட் பண்ணுறீங்க. கூச்சப்படுறதுக்கு இதுல ஒண்ணுமே இல்ல சார். அப்போ இது ஓகே. இதை வந்து நான் சப்போர்ட்டும் பண்ணல, இதுல கூச்சம் படுறதுக்கும் எதுவும் கிடையாது. கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம், அவ்வளவுதான். அந்த வட்டிக்கு வாங்கின பொண்ணு மாதிரியே எல்லாரையும் காமிச்சிருக்கலாம் அப்படின்னா அது ஒரு சின்ன ரோல். டக்குன்னு வந்துட்டு டக்குன்னு போயிட்டா. ஒரு பொண்ணு பாதிக்கப்படுது, அது மாதிரி மறைமுகமா காமிச்சிருக்கலாமே. கதையோட ஒப்பிட்டு பார்க்கும் போது இது பெரிய ஆபாசமா தெரியல. தனித்தனியா சீனை பிரிக்கும் போது தான் ஆபாசமா தெரியுது சார். இதை விட மோசமா வீடியோஸ் வருது, இதை விட மோசமா வந்து இதுக்கு என்கிட்ட பதில் இல்ல சார். ஆக்சுவலா கதையோட ஒன்றி பாருங்க, கொஞ்சம் அதிகமா இருக்கு, அதாவது கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படிங்கறத வேணா ஏத்துக்கலாம். தனியா பிரிச்சு பார்த்தா கதையோட ஒன்றி வரும்போது ஒரு பையன் இப்படி பண்ணியிருக்கான் அப்படிங்கும் போது அது என்ன சொல்றது, ரியலாவே நடக்குது சார். அது எப்படி வெளி கொண்டு வர்றது? அப்புறம் மூடி மறைச்சா எல்லாத்தையும் காமிக்க முடியாது இல்ல. இலைமறை காய்மறையா அங்க இருந்தா பரவாயில்ல, எல்லாமே ரெண்டு பட்டு இருக்கும் போது என்ன பண்ண முடியும்? அதை தாண்டி தானே சார் வந்திருக்கு இந்த படம். பொதுமக்கள் வந்து பாருங்கன்னு யாருமே திணிக்கவே இல்லை. விருப்பப்பட்டவங்க, உங்களுக்கு புரிதல் இருந்துச்சு அப்படின்னா தாராளமா வந்து பாருங்க. நெகட்டிவா ஒரு படத்தை பத்தி நம்ம பரப்பவே கூடாது. ஏன் அப்படின்னா முழுக்க முழுக்க பெண்களுக்கான படமா இருக்கு. ஒருத்தன் செய்யாம ஒருத்தன் பண்ணாம இது வரல. பட் ஆக்டர்ஸோட முழு சம்மதத்தோட தான் அந்த சீன்ஸ் வந்து வெளில வந்திருக்கு. வெளியிட்டா கூட ஒண்ணு கண்ணை மறைப்பாங்க, இல்ல பிளர் பண்ணி தான் ஒரு படத்தை வெளியிடுவாங்க. ஓப்பனா இருக்க ஒரு படம் சார் இதுக்கு பதில் டைரக்டர்கிட்ட இருக்கு சார், என்கிட்ட இல்ல. ஃபயர் வந்து ஃபயரா லவர்ஸ் டே அன்னைக்கு வந்திருக்குன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஒரு மனுஷன் வந்து வாய்ப்பு கேட்டு ரொம்ப தூரம் சர்ச் பண்ணி அந்த மனுஷனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த அந்த பிடிச்சிருக்கும் போது ரொம்ப நன்றி. பிகாஸ் அவ்வளோ ஈஸியாக வந்து நான் எப்பயும் அன்னைக்கு சொல்றது தான் என்றைக்குமே, பசங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு படத்தை யாருமே எடுக்க மாட்டாங்க. பட் ஆனால் அந்த மனுஷனுக்கு எடுத்திருக்காங்க. அந்த மனுஷன் பட்ட கஷ்டத்துக்கு இந்த ஒரு படம் பெரிய ஒரு சக்ஸஸாக இருக்கும். ரொம்ப ஃபயராக இருந்துச்சு உண்மையிலே. பொண்ணுங்க பசங்களுக்கு பயங்கர ஃபயராக இருக்கும். ரொம்ப செம்ம ஒரு கண்டென்ட்டு பசங்களுக்கு. பொண்ணுங்களுக்கு சூப்பரான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். லவ்ங்கிறத தாண்டி அது மேரேஜ் ஆன பொண்ணாக இருக்கட்டும், மேரேஜ் ஆகாதவங்களாக இருக்கட்டும், அதே நேரத்தில் ரொம்ப புவர் ஃபேமிலியிலேருந்து வர கேர்ளாக இருக்கட்டும், ரொம்ப பணக்காரவங்களாக இருக்கட்டும், இன்னசென்ட்டாக இருக்கட்டும், நல்லா படித்து பயங்கர டேலண்ட்டு, எல்லாத்துலேயுமே ரொம்ப ஷார்ப் மைண்டாக இருக்கும். ஆனால் ஈஸியாக 5 நிமிஷத்தில் ஏமாந்துருவாங்க. ஆக்சுவலி அதை நான் சொல்லிட்டேனே, கேர்ள்ஸுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பசங்கள்லாம் எழுப்புறதுலாம் கஷ்டம், அந்த அளவுக்கு இருக்கும். சில சீன்ஸ் அந்த சீன்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமோன்னு எனக்கும் தோணுச்சு. பட் யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃபாரின் மூவிஸ், இங்கிலீஷ் மூவிஸ், வெப் சீரிஸ்லாம் உட்காந்து பார்ப்போம். ஏன்னா அது வந்து நம்ம அந்த நாட்டில் நடக்கிறத அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே இருக்கிறத வந்து நம்ம அதை ஏற்றுக்க மாட்டோம், அதுதான் உண்மை. ஆனால் அதையும் தாண்டி எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அதெல்லாம் விட்டுட்டு கதை ஓரியன்டாக நம்ம பார்க்கும்போது அந்த சீன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். கேர்ள்ஸ் எந்த அளவுக்கு லோவாக ஃபீல் பண்ணுற அந்த டைமில் பார்த்து ஒரு பையன் அடித்தானா ஈஸியாக எவ்வளோ பெரிய கேர்ளாக இருந்தாலும் ஏமாந்துருவாங்க அப்படிங்கிறதையும், அது வெளில வர முடியாமல் அதுக்கு அஃபெக்ட் ஆகிற விஷயங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. படம் அடுத்தடுத்து ரொம்ப விறுவிறுப்பாக தான் போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாப் கொஞ்சம் அங்கங்கே லேக் இருக்கும், செகண்ட் ஹாப்லாம் நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலி நான் அதை தான் சொன்னேன், நம்ம மசாலான்னு சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன், வேறு மாதிரி சொல்ல முடியல. அது கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம், எனக்குமே தோணுச்சு நிறைய இடங்கள்ல. இது என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஏன் அப்படின்னா, மேரேஜ் ஆன கேர்ள்ஸ் ஓகே பார்க்குறது பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ 18 மேலே இருக்க ஒரு 90-20 இருக்க கேர்ள்லாம் பார்க்கும்போது எல்லாருக்குமே முகம் சுழிக்க தான் செய்யும். ஸோ அது கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். பட் கதை ஓரியன்டாக ஓகே படம், உண்மையில கதை ஓரியன்டாக நல்லாயிருக்கு. மசாலா கம்மி பண்ணியிருக்கலாம், அது எதனால அந்த மாதிரி காமிச்சாங்க அப்படின்னு தெரியல. பட் அதை கம்மி பண்ணி ஃபேமிலியோட பார்க்க முடியாது ப்ரோ. நான் அதை ஓப்பனாகவே சொல்லிட்டேனே, நான் ஃபேமிலி குழந்தையெல்லாம் கூப்பிட்டு வந்து பார்க்க முடியாது. நம்ம அதை தான் சொல்கிறேனே, நம்ம ஒரு சில சீன்ஸை வந்து ரொம்ப ஓவராக நம்ம அந்த சீன் மட்டும் கம்மி பண்ணியிருக்கலாம். அதை தாண்டி வந்து கதையாக நம்ம பார்க்கும்போது கதை ஓரியன்டாக பார்ப்போம்ல. இப்போ வந்து ஒரு படம் வந்து இம்பார்ட்டன்ட் கரு என்ன அப்படிங்கிறத நம்ம இம்பார்ட்டண்டாக பார்ப்போம். ஸோ அதை பார்க்கும்போது படம் ஓகே, உண்மையிலே சூப்பராக இருந்தது. ரொம்ப எனக்கு இந்த படத்தில் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா, காமிச்ச விதம் வந்து எப்படின்னா, ஒரு 5 விதமான கேர்ள்ஸ் காமிச்சிருப்பாங்க. பர்டிகுலராக இந்த மாதிரி கேர்ள்ஸ் தான் அது நம்ம ஈஸியாக அஃபெக்ட் ஆயிடுவாங்க, ஈஸியாக இது பண்ணிடுவாங்க அப்படின்னு காட்டாமல், எல்லா விதமான கேர்ள்ஸுமே ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப்ல கண்டிப்பாக வந்து ஒரு பையன்ட்ட ஏமாறுவாங்க அப்படிங்கிற விதம் காட்டின விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதெல்லாம் நம்ம பேசலாமே, நம்ம அதை மட்டுமே டார்கெட் பண்ண வேணாமே நினைக்கிறேன். ஏன்னா நல்ல படங்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு சில பர்டிகுலரான சில சீன்ஸ் வச்சு அந்த சீனை மட்டுமே பேசி டார்கெட் பண்ணி அந்த படத்தை
டோட்டலாக ஆஃப் பண்ணிடுறாங்க. நான் அந்த அந்த ஒரு கான்செப்டை விட்டுட்டு மற்றதெல்லாம் பார்க்கலாம், பசங்க பார்த்துட்டு போட்டோம் அந்த கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் எனக்குமே அந்த ஃபீல் இருக்குது. கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம், கம்மி பண்ணியிருந்தா கதை இன்னும் சூப்பராக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. என்ன டைரக்டர் ஆக்சுவலி பசங்களுக்காகவே ஆக்சுவலி என்னன்னா 2 விதமாக ஒரு வேளை யோசித்துட்டாரான்னு தெரியல. ஆடியன்ஸ் செட் ஆஃப் ஆடியன்ஸ் ஒன்று வந்து பசங்களுக்காகவே அந்த சில சீன்ஸ்லாம் வச்ச மாதிரி இருந்தது. இன்னொன்று வந்து பொண்ணுங்க வந்து எந்த அளவுக்கு அதில் அஃபெக்ட் ஆகி எந்த அளவுக்கு மாறுங்கிறதுக்காண்டியே கதையை கொண்டுட்டு போன மாதிரி இருந்தது. அதை கம்மி பண்ணியிருந்தா பொண்ணுங்க இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி